இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். 2028 நடக்க போற லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட் வரப்போகுதுன்னு நாம எல்லாரும் ரொம்ப குஷியா இருந்தோம். ஆனா இப்போ இந்திய அணி ஒலிம்பிக்ஸுக்கு தகுதி பெறறதுலயே ஒரு பெரிய சிக்கல் உருவாகி இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? விஷயம் என்னன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடர்ல இந்தியா ஏற்கனவே 0-3 அப்படின்னு தொடரை இழந்துட்டாங்க. இது வெறும் தொடர் தோல்வி மட்டுமல்ல, ஒலிம்பிக்ஸ் கனவுக்கு ஒரு பெரிய செக் வச்சிருக்கு. ஒலிம்பிக்ஸ்ல விளையாட மொத்தம் 6 அணிகளுக்கு தான் வாய்ப்பு. அதுல அந்தந்த கண்டங்கள்ல தரவரிசையில முதல் இடத்துல இருக்கிற அணிகள் தான் நேரடியா தகுதி பெறும். இப்போதைக்கு ஆசிய அளவுல இந்தியா முதல் இடத்துல இருந்தாலும் பாகிஸ்தான் அணி ரொம்ப நெருக்கமா பின்னாடியே வராங்க. நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற புள்ளிகள் வித்தியாசம் குறையுது. இனி வர்ற போட்டிகள்ல இந்தியா தொடர்ந்து சொதப்பினா கண்டிப்பா பாகிஸ்தான் முதல் இடத்தை பிடிச்சிரும். அப்படி நடந்துட்டா இந்தியா நேரடியா தகுதி பெற முடியாது. குவாலிஃபயர் மேட்ச் விளையாடிதான் ஒலிம்பிக்ஸுக்கே போகணும். இது இந்திய அணிக்கு பெரிய தலைவலிதான். அதனால ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்துன்னு அடுத்தடுத்து வர்ற தொடர்கள்ல இந்தியா ரொம்ப கவனமா விளையாடணும். ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவை பார்க்கணும்னா இனி வர்ற ஒவ்வொரு மேட்சும் நமக்கு டூ ஆர் டை மேட்ச் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா ஒலிம்பிக்ஸுக்கு தகுதி பெறுவாங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.